திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி தரிசனத்துக்கான இலவச டோக்கன் பெறுவதில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் இறந்தனர். அதில் சேலம் மேச்சேரி அடுத்த தாசனூரைச் சேர்ந்தவர் மல்லிகா என்ற 55 வயது பெண்ணும் ஒருவர். கணவர் மற்றும் உறவினர்களுடன் தரிசனத்துக்காக திருப்பதி சென்ற நிலையில் எதிர்பாராத விதமாக கூட்ட நெரிசலில் சிக்கினார். கீழே விழுந்த மல்லிகா மீது பலர் ஏறி சென்றதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் மல்லிகா டிக்கெட் வாங்க வந்தபோது உடல்நலம் சரியில்லாமல் கீழே விழுந்ததாகவும் மருத்துவமனையில் சேர்த்த பிறகு சிகிச்சை பலனின்றி இறந்ததாகவும் போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்திருப்பதாக தெரிகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மல்லிகாவின் கணவரும் உறவினர்களும் உடலை வாங்க மறுத்தனர். ஊரில் இருந்து மல்லிகா ஆரோக்கியமாக வந்த நிலையில் நெரிசலில் 100க்கும் மேற்பட்டோர் அவரை மிதித்து சென்றதாலேயே அவர் இறந்தார். உடல்நிலை சரியில்லாதவர் என எப்படி சொல்லலாம் என கேட்டு போலீசாருடன் வாக்குவாதம் செய்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம்னா உங்களுக்கு எப்படி 1.5 நாள் ஆகும். ஆனால் போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்க. இது ஏன்னா நீங்கள் கூட்டத்தில் இதானனால தான் உங்களுக்கு பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஃபோன் அடிங்க, பேச வேணும்னா நாங்கள் பேச விட்டுருவோம். யார்கிட்ட சொல்லணும்னா நான் சொல்லுவேன். அங்கு வந்த போலீஸ் உயர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். நீண்ட இழுபறிக்கு பின் மல்லிகா உறவினர்கள் உடலை வாங்கி சென்றனர். எலும்பு முறிவு ஏற்பட்டு இறந்ததை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் எழுதிக் கொள்ளுங்கள், கடவுளுக்கு தெரியும். உங்கள் குடும்பத்திற்கு நாளை இதே நிலைதான் ஏற்படும் என கூறி சடலத்தை பெற்று சென்றனர்.